ன்னு சொன்னபோது ஒன்றும் மிண்டாத இயேசுவின் பின்னால் போனார்கள். போய் அந்த நாளில் அங்கே இயேசுவோடு கூட தங்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2025 தேவனுடைய வசத்தினை கேட்டு தேவனை விசுவசிக்கிற நீங்கள் இயேசுவோடு நடக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு யாத்திரை பண்ண வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறதானால் நீங்கள் இன்றைக்கு நமக்கு இயேசு தன்னுடைய வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது பைபிள். நீங்கள் பைபிளை நன்றாக படியுங்கள். இயேசுவிடத்தில் போக வேண்டிய வழியை நமக்கு தெரியும். அதே போல தான் நம்ம பிரசங்கங்கள் கேட்கும்போது ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையின் வெளியில் நின்று கொண்டு தான், வாழ்க்கையின் வெளிச்சத்தில் நின்று கொண்டு தான் பிரசங்கம் பண்ணுவார்கள். அது ஒவ்வொருவரும் பிரசங்கம் பண்ணுகிறது ஒவ்வொரு ரீதியில் இருக்கும். ஆனால் ஆவியானவர் படிப்பிக்கிறது எல்லாருக்கும் ஒரு போல தான் படிப்பிப்பார். அதனால் நாம் ஜெபம் பண்ணி கொண்டு வேத வசனங்களை நாம் நிறைய வாசிக்கும்போது ஆண்டவருடைய வசனங்களை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர் எப்படி நாம் வாழ